ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோட டெய்லி ரொட்டீன் பார்க்கலாமா? இன்னைக்கு காலேஜ் இருந்துச்சு, ஆனால் நான் காலேஜுக்கு போகல. வர எனக்கு காலேஜுக்கு போக பிடிக்க மாட்டேன். எழுந்திரிச்சோடனே அடுப்புக்கிட்ட போயிட்டேன். அடுப்பு மேலே இருக்க சாமான்லாம் எடுத்து போட்டுட்டு அந்த அடுப்பில் இருக்க இதெல்லாம் கொஞ்சம் அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சு, அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ற புருஷன் வந்து கடைக்கு போயிட்டு வந்து எனக்கு டிஃபன் வாங்கிட்டு வந்தார். அந்த டிஃபன் பார்த்தீங்களா, என்ற புருஷனுக்கு என் மேலே எவ்வளோ பாசம்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் வேலைக்கு போனார். வேலைக்கு போகும்போது சரி குப்பை வீட்டில் அதிகமாக இருந்துச்சு சொல்லிட்டு குப்பையும் கொட்ட சொல்லிட்டேன். அந்த ஒரு வேலை நம்மளுக்கு மிச்சமாயிடுச்சு. அப்புறம் எங்கள் வீட்டில் இருக்க வெங்காயம் வந்து நிறைய வாங்கிட்டேன்னா, கிலோ அதிகமாக விற்றாங்கன்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோ வாங்கி வச்சுட்டேன்னா அது அப்படியே ஈரம் பூத்த மாரி இருந்துச்சு. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு துவைக்கிறதுக்கு துணி அதிகமாக சேர்ந்துச்சா, அதனால் சொல்லிவிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்து கீழே போட்டுட்டு அப்புறம் என்ற புருஷை வாங்கிட்டு வந்த டிஃபனை உட்காந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு திருப்பியும் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெளில பார்த்தா கிளைமேட் நல்லா இருந்தது. உங்களுக்கு கிளைமேட்டை காமிக்கலான்னு பார்த்தா என்னோடய பேக் கேமரா நல்லா இல்லை. அதனால் சொல்லிவிட்டு நான் திரும்பியும் உள்ளே போயிட்டு பாத்திரம் விளக்கிட்டு அப்புறம் உட்காந்துட்டு வீடெல்லாம் பெருக்கினேன். வீடு பெருக்கிட்டு அப்புறம் வந்து லைட்டாக தண்ணி போட்டு மட்டும் தெளிச்சுட்டு தொடச்சி விட்டேன். தொடச்சி விட்டுட்டு என்ன பண்ணேன், வெளில வந்து பால்கனியை கொஞ்சம் சுத்தம் பண்ணிவிட்டு அதோட போய் உட்காந்துட்டு இன்றைக்கி சமைக்க போகிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.